ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி ரீடிங்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நோ கான்டாக்ட் ரீடிங் தான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங், உங்கள் மேலே ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கா இல்லையா? ஸோ அது மாதிரி ஓகே. நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க, பிரேக்கப் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இந்த ரீடிங்ஸை பார்க்கலாம். ஓகே, இது டைம்லெஸ் ரீடிங், எப்போ பார்த்தாலும் பொருந்தும். யாருக்கு பொருந்ததோ அதை மட்டும் எடுங்க. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பொருந்தாது. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாமே உங்களுக்கானது கிடையாது. ஸோ அதை கவனமாக வச்சு ரீடிங்ஸ் பாருங்கள். பர்சன் என்ன மாதிரியான ஃபீலிங்கில் இருக்காங்க? மேபி உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். ஸோ சண்டை வந்துருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏதோ கொஞ்சம் அக்ரீசிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. யார் கூடயோ சண்டை போடணும், ஏதோ ஒரு விஷயத்தில் போராடி நம்ம ஹாப்பியாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. அது ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை உங்ககிட்டயா இருக்கட்டும். ஒரு பவுண்ட்ரி போடுற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் சண்டை போட்டுட்டு அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தெரியுது. சொல்லலை, அவங்க எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு அவங்க எல்லாத்துலேயும் விடுதலையாகி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன மாதிரி சிச்சுவேஷன் எனக்கு தெரியல. பட் அவங்க ஏதோ ஹாப்பியாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. ஏதோ ஒரு சம்திங், ஒரு ப்ராப்ளம். ஓகே, மேபி உங்ககிட்ட அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க மேபி அகைன்ஸ்டாக இருக்கலாம், ஏதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ அவங்க அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணி அதுலேருந்து வெளியே உங்ககிட்ட அந்த அன்பை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, நீ கொஞ்சம் பாசிட்டிவாக வர்ற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். ஓகே, அவங்க கிளியராக தான் இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட அவங்களோட லவ்வை வெளிக்காட்டணும், எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த லவ்லேருந்து எல்லாமே உங்களுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு எதிராக அவங்க யாராவது நின்னாலும் அதுக்கு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. உங்ககிட்ட பேசணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பட் ஸ்டில் அவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்கலை. ஏன்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்குல்ல, யாரோ இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க அடுத்த ஸ்டெப்பு ஃப்ரீயாகி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு யாரோ ஒருத்தங்க அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ ஸ்டில் அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல. பட் திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களை பற்றின ஏதோ ஒரு திங்கிங் இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் யாரோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் வேணாங்கிற மாதிரி கண்டிப்பாக யாராவது சொல்லுவாங்கள்ல, ஃபாதராக இருக்கலாம், மதராக இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. சண்டை அதனால தான் வந்திருக்கு. ஸோ அவங்க அதுக்கு எதிராக சண்டை போட தான் செஞ்சுருக்காங்க. நான் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அடுத்த ஸ்டெப் எடுப்பேங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க. பட் அவங்க ஃபேமிலியில் அவங்களோ இல்லை யாரோ ஒருத்தவங்க அதுக்கு தடையாக இருக்கிறாங்க. பார்க்கலாம். பட் அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் எல்லாம் இருக்குது, இல்லைலாம் சொல்ல முடியாது. மேபி போத், ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரீமில் ஏதாவது உங்கள் பர்சனை பார்த்துருந்துருக்கலாம். ட்ரீமில் ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் ஆகியிருந்துருக்கலாம். அவங்கள பற்றின ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ட்ரீமில் தெரிய வந்திருக்கலாம். உங்களை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் ட்ரீமில் வந்திருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் ஒருவேளை நோ கான்டாக்டில் இருந்தீங்கன்னா உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசலைன்னா அவங்க பேசாத சில விஷயங்கள் உங்களுக்கு ட்ரீமில் வந்திருக்கும். அவங்களுக்கும் அப்படி தான் உங்களை பற்றின அவங்க பார்க்காத ஒரு விஷயம் உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனை அவங்க ட்ரீமில் பார்த்துருந்துருப்பாங்க. போத் ரெண்டு பேருமே ட்ரீமில் பார்த்த மாதிரி தெரியுது. வாவ், கல்யாணம் சீக்கிரமே அவங்க உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மேபி அவங்க ட்ரீமில் உங்களை கல்யாணம் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணியிருந்துருப்பாங்க. அவங்க கல்யாணத்தை நேரில் இல்லை, ட்ரீமில் நடந்த மாதிரி ஏதோ அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் கூட அவங்க நேரில் நடக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஏன்னா எல்லாமே பாசிட்டிவாக வந்த மாதிரி தெரியுது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க.
சம்திங் ஒரு தடையாக இருக்குது. ஸோ அதனால் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறாங்க. பட் வந்து இது சக்ஸஸாக முடிகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க வந்து உங்களை மேரேஜ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் நான் சொல்லலை. எனக்கு இன்னொரு விஷயம் தெரியுது, நான் கரெக்டாக சொல்லிடுறேன். பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் யாராவது இருந்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு மட்டும் ஆல்ரெடி உங்கள் பர்சன் கூட நீங்கள் பாஸ்ட்டு ரொம்ப வருஷமாகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்கள் பர்சன் வந்து வெளியாகி இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அவங்க கமிட்டட் கொடுக்குற மாதிரி தெரியுது. எனக்கு 2 விஷயம் தெரியுது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து உங்கள்கிட்டே வந்து அவங்க வந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. அவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருந்தால் உங்கள் பர்சன் வந்து அதுலேருந்து வெளியே வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ஐடியாவில் இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு 2 விஷயம் தெரியுது, அதனால தான் நான் சொல்கிறேன். சில பேருக்கு வந்து அவங்க பாஸ்ட் பர்சன் வந்து உங்ககிட்ட வரலாம். அதுக்கு தடையாக இருக்கிறது அவங்க ஃபேமிலி தான் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அவங்க வராமல் இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறது மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. இன்னொரு டைப் ஆஃப் பர்சன் எப்படின்னா, இது பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பாஸ்ட் ரொம்ப வருஷமாகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா, சடனாக உங்களுக்குள்ளே வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகி அதை வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் பர்சன் வந்து வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலாங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு 2 விஷயம் தெரியுது, அதனால சொல்கிறேன். ஏன்னா வந்து இங்கே நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சனால நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே எதுவும் பொருந்தாதில்ல, எல்லாமே பொருந்தாதில்ல. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருப்பீங்க. ஸோ எனக்கு இந்த 2 விஷயம் எனக்கு தெரியுது. ஸோ அது பார்க்கலாம். எஸ், கமிட்மெண்ட் தான் எனக்கு அதிகமாக வருது. கமிட்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. பட் அந்த கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எது தடையாக இருக்குன்னா, உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருந்திருக்கும். மேபி கேஸ்ட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு சம்திங் ஸ்டேட்டஸ், கேஸ்ட், ரிலீஜன், இல்லை ஆல்ரெடி மேரிட். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறனால கமிட்மெண்ட் வந்து இப்போ ஒரு டிலே ஆகிட்டே இருக்குது. பட் கண்டிப்பாக அது கமிட்மெண்ட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. நிறையவே பாசிட்டிவாக தான் வருது. பட் அதுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பேர் இருக்கிறாங்க. பாசிட்டிவாக வர மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ரீடிங் யாருக்குன்னா, ஜென்யூனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் ஜென்யூனாக லவ் பண்ணுறீங்க, ஜென்யூனாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ரீடிங்கு. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, வேறு மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருந்துக்கிட்டு இந்த ரீடிங் பார்க்குறது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. நான் வந்து நியாயமாக ஒரு புனிதமான அந்த மாதிரி ஒரு லவ், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களுக்கு தான் நான் அந்த ரீடிங் போட்டிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் பாசிட்டிவாக வருது, நான் அதனால் பாசிட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஜென்யூனாக இருக்கோ அதை பொறுத்து தான். நீங்கள் ஜென்யூனாக இல்லை, இன்னொரு லைஃப்பில் வந்து ஒருத்தங்களை சீட் பண்ணிட்டு வந்து நீங்கள் இன்னொரு லைஃபுக்கு போகிறீங்கன்னா அது வந்து ஜென்யூன் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜென்யூனாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக மேரேஜில் போகிற மாதிரி தான் இருக்குது. 2 விஷயம் தெரியுது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகி இன்னொரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் வர்ற மாதிரி இருக்குது. இல்லை உங்கள் பர்சன் வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகிற மாதிரி தெரியுது. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னென்னா, உங்கள் பர்சன் வந்து எல்லாருக்கும் அகெயின்ஸ்டாக உங்கள் பர்சனுக்கு அகெயின்ஸ்டாக யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து கமிட்மெண்ட் அண்ட் மேரேஜ் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்குது. கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. பாதி பர்சனுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. மீதி பர்சன் எப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து ஆல்ரெடி மூவ் ஆகி வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். ஏன்னா எல்லாரோட லைஃப் சிச்சுவேஷனும் வேறு மாதிரி இருக்கும். அதை தான் சொல்கிறேன். ஏன்னா 2 விஷயம் தெரியறதுனால தான் நான் உங்கள்கிட்ட கரெக்டாக சொல்கிறேன். ஒரு அதில் வந்து உங்கள் பர்சன் வந்து இன்னொரு நியூ ரிலேஷன்ஷிப்புக்கு போகிற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது, இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போது உங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்கலான்னு மட்டும் நான் கேட்குறேன். உங்கள் ஃபீலிங்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கீங்க, பார்க்குறவங்க வந்து என்ன மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி பாட்டு பார்க்குறேன்.
ஓகே, பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு சிலர் எப்படின்னா, ஒரு பர்சன் வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்து எஸ் ஹார்ட் ப்ரோக்கன். ஸோ இது ஏன் மாதிரினா, மேபி உங்கள் பர்சன் வந்து உங்களை சீட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பு போகிறனால நீங்கள் வந்து ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கீங்க. ஓகே, பாசிட்டிவாக வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சன் உங்களை வந்து விட்டுட்டு வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டாங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அதே நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கீங்க. ஏதோ ஒரு துரோகம் நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருக்கீங்க. திரும்பி வர மாட்டிங்களான்னு வந்து ரிப்பீட்டாக நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறீங்க. உங்கள் பர்சனை வந்து திரும்பி வருவாங்களா, வந்து நம்மக்கிட்ட வந்து பேசிடுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. ரொம்ப அதையே நினச்சி நீங்கள் வந்து அதுலேருந்து மூவ் ஆன் ஆகாமல் நீங்கள் அதிலே ஸ்டாப் ஆகியிருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் ரொம்பவே வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் எல்லாருக்கும் எமோஷ்னல் இருக்குல்ல. நம்ம பர்சன் நம்மளை வந்து சீட் பண்ணிட்டோன்னா எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். ஸோ நீங்கள் அதையே நினச்சி வந்து நீங்கள் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகாமல் உங்களை வந்து செல்ஃபாக நீங்களே வந்து அழிச்சிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிற மாதிரி தெரியுது. ஓவராக நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பாஸ்ட்டே நினச்சி அது வந்து அவங்க கூட இருந்த ஒரு நல்ல மெமரிஸை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணாதீங்க. அவங்க ரிட்டர்ன் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நீங்கள் அதையே நினச்சி ஏதாவது மாறப்போதா? இல்லைல்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கவரி ஆனால் தானே ஏதாவது லைஃப்பில் ஒன்று நல்லா நடக்கும். நீங்களே வந்து இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி நல்லா வந்து நடக்கும். ஸோ வந்து யூனிவர்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெக்கவரி ஆகணும், கிளென்ஸ் பண்ணணும், உங்களோட எனர்ஜியை நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரீடிங் வருது. நீங்கள் எதையோ இழந்துட்டோமோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில், ஒரு சிச்சுவேஷனில், ஹார்ட் ப்ரோக்கனான ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து ரெக்கவரி ஆக வேண்டிய டைம். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ ரெக்கவரி ஆகுறீங்களோ அந்த டைம்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அது எதுவானாலும் இருக்கட்டும், கரியர் வைஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸோ உங்களுக்கு ஒரு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற மாதிரி யூனிவர்ஸ் சொல்லுது. ஏன்னா நான் அதை தான் பார்க்குறேன். நீங்கள் வந்து என்னென்னா, அந்த நடந்து போன ஒரு விஷயத்தையே வந்து பாஸ்ட் விஷயத்தையே நினச்சி நீங்கள் உங்களை அழிச்சிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் அதுலேருந்து நீங்கள் இமீடியட்டாக ரெக்கவரி ஆகணும். அப்படி ஆகும்போது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது, ஒரு ஹாப்பினஸ் வரப்போகுது. நான் அதை தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்குது. உங்களுக்கு வந்து யாராவது துரோகம் பண்ணிட்டாங்களோ, இல்லை உங்களை ஏமாற்றி சீட் பண்ணிட்டாங்களோ, உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பிக் சேஞ்ச் நடக்க போகுது. நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. தெரியுதா? ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. சன் கார்டு வந்திருக்கு அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல டைம் வந்து ஆரம்பிக்க போகுது. இது என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ நாள் இருந்த அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை முடிஞ்சு உங்களுக்கு வந்து வேறு இன்னொரு லைஃப் ஆரம்பிக்க போகுது. நீங்கள் ஹாப்பியாக கரியர் வைஸும் சரி, ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு லைஃப் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லுது. நீங்கள் பழசுலேயே வந்து நினச்சிட்டு இருக்கனால நீங்கள் அதை கவனிக்க மறக்கிறீங்க. ஏன்னா அந்த காயங்கள்லேருந்து நீங்கள் அதை மூவ் ஆக முடியல. ஸோ நீங்கள் அந்த மூவ் ஆகணும். நீங்கள் எப்போ மூவ் ஆகுறீங்களோ அதுலேருந்து உங்கள் லைஃப் வந்து வேறு மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லக் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக அமையும். எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வரப்போகுது. மூணுமே மேஜர் ஆக்கானா. நீங்கள் டெம்பரன்ஸ், நீங்கள் வந்து ஹீல் ஆகணுன்னே நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக போகும். உங்கள் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். இப்படி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமே இருந்திருக்காது. உங்களுக்கு டோட்டலாகவே உங்கள் லைஃப் வந்து சேஞ்சர் ஆகிரும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரியான
ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே வாங்க. ஸோ யூனிவர்ஸை நீங்கள் வந்து அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க. 8 of Wands, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணணும். இதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது, ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் இதையே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது சரிப்பட்டு வராது. உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு யோசிங்க. உங்கள் லைஃப்பை பாருங்கள், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். வேறு ஏதாவது இருக்கா? ஓகே, உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃபர் இருக்குது. மேரேஜ் ஆகலாமல் சிங்கிளாக இருக்கிறவங்க, மேபி மேரேஜ் ஆகிட்டு செப்பரேஷன் சிங்கிளில் இருக்கிறவங்க, உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை நோக்கி யாரோ ஒருத்தவங்க வராங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல, பட் வந்து கண்டிப்பாக ஒருத்தவங்க வராங்க உங்களை நோக்கி. அந்த லவ்வை சொல்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து மேரேஜில் முடியும். கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜில் முடியும். அது யாராக வேணால் இருக்கலாம், பாஸ்ட் பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து நியூ பர்சனாக இருக்கலாம். உங்கள் லைஃப் நீங்கள் எப்போ வந்து ரெக்கவர் ஆகி நீங்கள் வெளியே வரீங்களோ அந்த டைம்லேருந்து உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். அண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பர்சனோ இல்லை ஒரு பாஸ்ட் பர்சனோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அந்த லைஃப் வந்து வெற்றிகரமாக போகும். அது வந்து மேரேஜ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் அந்த பழைய விஷயத்திலே கட்டி போட்டு நிற்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் இருக்குது. ஸோ அதை நோக்கி மூவ் ஆன் ஆகுங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ரீடிங். உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க. சீக்கிரமே வந்து ஹீல் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, நீங்கள் என்ன மாதிரியான ஃபீலிங்கில் இருக்கீங்க, உங்களோட கைடன்ஸ். ஸோ டேக் கேர்.